ஹரே கிருஷ்ணா. இன்று பகவத்கீதையின் முதல் அத்தியாயம் 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். 2வது ஸ்லோகத்தில் என்ன நடந்தது? சஞ்சயர் துரியோதனன் பாண்டவர்களின் படை சீற்றத்தை பார்த்து துரோணாச்சாரியரை அணுகுவதை விவரிக்கிறார். அதற்கு பிறகு துரியோதனன் என்ன பேசினான்? 3வது ஸ்லோகம். பஷ்யேதாம் பாண்டு புத்ராணாம் ஆச்சாரியர் மகதீம் சமும் வியூடாம் திருபத புத்ரேன தவ சிஷ்யேன தீமதா. துரியோதனன் துரோணாச்சாரியரிடம் கொஞ்சம் தந்திரமாக பேசுகிறான். என்னென்னு பாருங்க. பஷ்யேதாம் மகதீம் சமும். ஐயோ ஆசிரியரே, பாருங்கள், பாண்டவர்கள் எவ்வளவு பெரிய படையை வைத்திருக்காங்க. வியூடம், நல்ல ஒழுங்காக அமைச்சிருக்காங்க. பாண்டு புத்ரானாம், இது பாண்டவர்களின் படை. திருபத புத்திரேன தவ சிஷ்யேன தீமதா, யார் அமர்ச்சிருக்காங்க தெரியுமா? உங்கள் புத்திசாலி சீடர் திருஷ்டத்யுனன், திருபதரின் மகன். துரியோதனன் துரோணரை கோபப்படுத்த இப்படி சொல்கிறான். இங்கே அவனுக்கு 2 கோணங்கள், அப்படின்னா உள் விருப்பங்கள் இருக்கு. என்னென்னு பார்க்கலாம். துரோணாச்சாரியார் பாண்டவர்களை நேசித்தவர். துரோணர் பாண்டவர்களையும் கௌரவர்களையும் சமமாக கற்றுக் கொடுத்தாலும் அவர் பாண்டவர்களை அதிகம் நேசித்தார். இதனால் துரோணன் அவரை முழுசா நம்ப முடியலை. அவனுக்கு சந்தேகம், எங்கள் டீச்சர் முழுசா எங்கள் கூட இருப்பாரா இல்லையா? எங்கள் டீச்சர், அதாவது ஆச்சாரியார், முழுசா எங்கள் கூட இருப்பாரா இல்லையா? திருஷ்டத்யுனன் வரலாறு. திருஷ்டத்யுனன் துரோணரை கொல்லத்தான் பிறந்தவன். ஆனால் துரோணர் அவனுக்கு கூட யுத்த கலை கற்றுக் கொடுத்தார். இதை நினைச்சாலே துரியோதனன் பதட்டமாக இருக்கான். எதுக்கு தான் இந்த சூழ்ச்சி? துரியோதனன் துரோணரை நல்லபடி தூண்ட வேண்டும். அவர் கோபமாகி முழு மனதுடன் போராடணும். பாண்டவர்களை ஆதரிக்காமல் முழுசாக கௌரவர்களை மட்டும் பாதுகாக்கணும். அதுதான் திரௌபத புத்திரேன, திருபதரின் மகன் தான் உங்கள் எதிரி என்று சொல்லி துரோணரின் கோபத்தை தூண்டுகிறான். இந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, வெளிப்படையான வாழ்க்கை வாழணும். துரோணர் எதை பற்றியும் வெளிப்படையாக இருந்தார். யார் வந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் தன் தர்மத்தை கடைபிடித்தார். அவர் தன் மரணத்தை உண்டாகும் போது திருஷ்டத்யுனனும் கூட கற்றுக் கொடுத்தார். இதுதான் சத்தியம், தர்மம், உண்மை. தந்திரங்களால் எதுவும் நிலைக்காது. துரியோதனன் கெட்ட நெஞ்சத்தோடு யோசித்தான். ஆனால் தன் மனப்போக்குக்கு ஏற்ப துரோணரை கட்டுப்படுத்த முடியலை. அதனால் கட்டாயம் தர்மம் ஒரு நாளைக்கு வெல்லும். இப்படி பகவத்கீதையை படிக்கிற முடியறதெல்லாம் நமக்கெல்லாம் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள். அடுத்து வர்ற 4வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.